ஸ்ரீ தேவி பாகவதம் 52ஆம் பகுதி. சசிகலையின் காதல். பிராமணன் சொன்ன பின் சசிகலையின் மனம் அவனை நினைத்து ஏங்கியது. அதனால் அவள் தனது தோழியை அழைத்து அவன் மீது கொண்ட காமத்தை வெட்கப்படாது வெளிப்படுத்தினாள். இதை எப்படி எனது தந்தைக்கு கூறுவது என கேட்டு துயரப்பட்டாள். காம உணர்வுகள் மனதுள்ளும் உடலின் உள்ளும் புகுந்து அவளை உலுப்பி எடுத்தன. சசிகலை காமவசப்பட்டு பிதற்றிக் கொண்டிருக்க சுதர்சனன் தேவியின் நினைவாகவே இருந்தான். ஒரு நாள் இரவு மகாதேவி அவனின் கனவில் தோன்றினாள். மறுநாள் சிங்கப்புரத்து வேடராஜன் அவனை சந்தித்து வீர கொடியும் பதாகைகளையும் 4 குதிரைகள் பூட்டிய ஒரு தேரையும் கொடுத்து விட்டு சென்றான். சுதர்சனன் அந்த வேடராஜன் கொடுத்த தேரில் ஏறி செல்லும் இடம் எங்கும் ஆயிரக்கணக்கான போர் வீரர் பின்தொடர்ந்து வருவது போன்ற ஒரு பிரம்மை அவனுக்கு தென்படும். சசிகலையின் தந்தையாகிய சுபாகு தனது மகளின் நிலையை அறிந்து சுயம்வரத்திற்கு ஏற்பாடு செய்தார். இதை அறிந்த சசிகலை மிகவும் வேதனை அடைந்து தனது தோழியை அழைத்து, எனது பிரியமான தோழியே, எனது நிலை உனக்கு தெரியும். ஆதலால் நான் துருவசிந்துவின் மகனான சுதர்சனனை விரும்புவதாக என் தாய்க்கு கூறுவாய் என்றாள். சசிகலையின் தோழி சசிகலையின் அன்னையிடம் சென்று சசிகலையின் மையல் விஷயத்தை முழுவதுமாக கூறினாள். அதை கேட்ட சசிகலையின் தாய் தனது கணவருக்கு அதை கூறிய போது மன்னன் கூறினார், அரசகுமாரனின் நிலையை தெரியாது அவள் யாரோ சொன்ன விவரங்களை கேட்டு அவனை விரும்பிவிட்டாள். உனது மகளுக்கு ஏன் இந்த புத்தி? அவன் நாட்டை இழந்து பரத்வாஜ முனிவரின் ஆசிரமத்தில் தங்கியிருக்கிறான். அவனுக்கு யாரும் இல்லை. அவன் எப்படி சசிகலையை காப்பாற்றுவான்? சுயம்வரத்திற்கு பெரும் பெரும் அரசர்கள் எல்லோரும் வரப்போகிறார்கள் என்றார். 52ஆம் பகுதி நிறைவடைந்தது.